எந்திரி. ஐயோ என் ஏன் எனக்கு இந்த சோதனை காணமலை பொழியனுமே உன் கைராசி கிளம்பணுமே. ஆண்டவா ஏன் இந்த சோதனை? காசிநாதா பாம்பு கடிச்சு இந்த நிலைமையா? அடியே ஏன் இந்த மலை? எந்திரி, கவலைப்படாத. ஓடி வாடின்னு பேசாதீங்க. ஏன் எனக்கு இந்த கல்யாணம் அவசாரி முண்டை கொண்டே வருவேன். அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. அப்புறம் ஒரே அடிதான். அப்புறம் நோ 1000 தான் இருந்தாலும் அண்ணி அடியே எந்திரி. ஓடி வாடின்னு நம்ம கல்யாணம் பண்ணணும். தயவு செய்து போடி வாடின்னு பேசாதீங்க. அப்ப எப்படி கூப்பிடணும்? போங்க. எனக்கு இந்த கல்யாணம் ஏங்க அப்படின்னா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல இஷ்டம் இல்ல இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லைன்னு சொல்லாத. உன்னை நம்பித்தான் என் தம்பி எல்லாம் இருக்காங்க. உனக்கு குழந்தை நிறைய. மச்சான் 4 பேரும் தெரிய உட்காந்துருக்க. 5 மச்சான் எல்லாருமே அவங்களாம் எங்க அண்ணவுங்க. இந்த உட்காந்துருக்க இதெல்லாம் என் தம்பி. எல்லாருமே மச்சாங்க. அவங்க ஊரா மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. நான் உன்னையத்தான் கட்டியாகன்னு சொல்லி ஊர் உலகம்லாம் பத்திரிக்கை எடுத்து சொல்லிட்டு வந்துட்டேன். தயவு செய்து நீ மன்னிச்சு. மாட்டேன்னு சொல்லி திடீர்னு கல்யாணம் நின்று போச்சுன்னா எனக்கு அசிங்கத்தனம். தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. ஏன் எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஆனா எங்க ஆத்தாலும் எங்க அப்பானும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. உங்களுக்கு ஏதும் கெட்டி வைக்கணும். பாத்தியா, அவங்களுக்கு தான் தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. ஐயா நல்ல மாப்பிள்ளை இல்ல அவங்க நினைக்கல. நகை வைக்கிற விலைக்கு எப்படியாவது ஓன் தலையில தள்ளி விட்டுருன்னு பாக்குறாங்க. அடியே நகை என்னடி பெரிய நகை புள்ளா நகை. ஒரு பவுன் நகை 1500 ரூபா விற்கிறாங்க. ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிறாங்க. ஒரு இப்ப ஒரு 50 ரூபா குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. ஒரு பவன் 1500 ரூபா. நீ நகை கடைக்கு போனியா புதுக்கோட்டை கவரிங் கடைக்கு போனியாடா அவசாரிப்பல? மரியாதை பேசுறேன். 1.5 ஏன்னு கேக்குறேன். ஒரு பவன் 1.5 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு 1500 ரூபாயா? 1.5 லட்சமா? 1.5 லட்சம். ஆண்டா 2 லட்சம் போடுங்கிறாங்க. எப்படி என் நகையை எடுக்க போறோம், எப்படி கட்டி கொடுக்க போறோம்? நகை நமக்கு முக்கியம் இல்லை, நமக்கு வாழ்க்கை தான் முக்கியம். அதனால கல்யாணம் மாட்டேன்னு வெறுத்து பேசாத. ஏன் கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியுமா? ஏன் இஷ்டம் இல்லை? நான் ஒரு லட்சியத்தோட இருக்கிறேன். ஓ லட்சியம். ஆமா. அப்படி என்ன லட்சியமா இருக்கீங்க? நான் ஒரு பட்ட படிப்பு முடிச்சுடுத்தேன். மேரேஜ். தம்பி கை தட்டுங்கடா. உங்க அத்தாச்சி படிச்சாத்தேனா எனக்கு கல்வி தான் முக்கியம். ஏய் கை வலிக்காம தட்டுறேன் பிரச்சனை. நல்ல ஓங்கி தட்ட வேண்டியதானே. குழந்தைன்னா அப்படித்தான் அடிப்பாங்க. அத்தாச்சியை பார்த்தா அப்படி இப்படி அடிப்பேன், அப்படி இப்படி அடிப்பாங்க. உன் மேல ஆவலா இருக்காங்க. அடியே படிக்கிறோம்ங்கிறீங்க. அப்படி என்ன படிக்கிறீங்க? ஏன் நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க வைக்க? சொல்றீ. நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி திருமயம் டு புதுக்கோட்டை பசுமாரில தெரியுது. சரி பிஆர்சி முடிச்சுட்டு. ஐயோ ஆணையா வருது. ஐயோ ஆணை இல்லடி, அவன் தான் உங்க மச்சான், பெரிய மச்சான், என்னோட அண்ணே. பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா? எம்டிஎஸ்னா புதுக்கோட்டை டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட். பஸ்ஸா? பஸ்ல ஏறி போகணும். சரி அடியே கல்யாணத்தை மட்டும் மறுத்து பேச. கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளவு முளை முளைக்கிறேன் தெரியுமா? நான் எங்க வீட்டுல சோறாக்க சொன்னாங்கன்னா அரைப்படி அரிசி வேக வச்சு இறக்கி வடிக்க முடியாது. சரி. ஆனா உன்னைய கட்டிக்கிட்டேன்னா ஒரு நாளைக்கு 3 கோடி அரிசி வேக வைக்கணும். அடியே அப்படி நினைக்காத. அடியே உங்க அத்தாச்சி பாக்குறக்கா நைசா என்னட்டு வந்து பேசுற. அத்தாச்சி பார்க்க பேச்சு வரலண்ணே. நெளிவே புதி பண்ணிட்டே முக்காச்சு இல்லண்ணே. ஏற்கனவே அத்தாச்சியை விட அண்ணே இங்க வானே. உன் பெருமையை நான் சொல்லணுண்ணே. இந்த ஊர்ல நாணத்தை கெடுக்காம அது நீயே கெடுத்துட்ட. ஆனா உண்மையில இந்த ஊரு சுந்தர மகாளி அம்மா வாசல்ல சொல்லணும்னே. உண்மை உண்மை. அத்தாச்சியை விட உனக்கு சூப்பரா இருக்குண்ணே. அடியே இவங்க நோக்கமெல்லாம் உன் மேல நோக்கத்தில் இருக்காங்க. ஆனால் உன்னை கட்டிக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமை. நீ பெருமை நினைக்கிற. அது மட்டும் இல்ல, நான் இருப்பது 30 கிலோ. சரி. நீ இருப்பது 90 கிலோ இருப்பவருக்கு. அடே ஆளை பார்த்து உருவம் நினைக்காத. ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு லோல இருந்தாத்தான் அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிருவார். அடியே வாழ்க்கை முக்கியம். அங்க சிரிக்கிறத வாங்கி வாழ்க்கை முக்கியம். முடியும் வாழ்க்கைன்னு சொல்ற. ஆனா ஓட்ட உழக்க இருக்கா என்னன்னு தெரியல.
இப்போ தாண்டி பார்த்தியா இவங்களாம் உங்க மச்சான். என்னைக்கு எனக்கு பேரை எந்திரின்னு வச்சாங்களோ உனக்கு எந்திரிக்குதா என்னான்னு எனக்கு சந்தேகமா. அடியே உனக்கும் ஓம் பிரச்சனை. ஆனால் உன்னைய கட்டிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உன்னை மாதிரி பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு வச்சுக்க. ஆப்ரேட்டர் செந்தில் பயலுகடா காணா பயலுகடா இருக்காயே. உன்னை மாதிரி பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணணும் வச்சுக்க. எனக்கு வாழ்க்கையில் எந்த பயமும் இல்லை. ஏன் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன்னா வீட்டுக்கு கரண்ட் புல்லு கட்டினே கூட வரமாட்டேன். ஏன் கந்த பிள்ளை ஓடாதா? அப்படி இல்லடி, உன்னை பார்க்க ஒருத்தையோட வரமாட்டேன். உன் முகத்தை பார்த்தாலே அவ்வளோ அழகா இருக்குண்ணா. ஆமாடி, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு நான் சிங்கப்பூர் போயிட்டு கூட வரலாம். சிங்கப்பூர் ஒரு வகையா சீண்ட மாட்டேன். ஆனால் வந்துட்டு போனாலே அவளை பார்த்து கல்யாணம் பண்ணோம்னா யாராவது 10 பேர் ஒரு நாளைக்கு வருவேன். என்ன கதி ஆகுதுன்னு. சரி வா வா இங்கே வா, கவலைப்படாத. ஒரே தான் போட்டு அமுக்காத. ஐயா அடியே கிளப்பு வா. எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? மாமா ஓமான்னு பேசப்படாது. ஏன் மாமான்னு சொல்ல எரிச்சல கிளப்பாத. நீ எனக்கு வேணாம் வேணாம் வேணாம். வேணாமா? இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. ஏன் வேணாம்? எனக்குன்னு ஒருத்தி இருக்கா இங்க. ஏய் இதுல கொண்டே வாய வச்சிடா. யாரு? முகரையலா இதுல வெறும் லிப்ஸ்டிக்கா இருக்கு. எனக்குன்னு ஒருத்தி இருக்கா. யாரு மாமா அது? என் செல்லம், என் வயிறம். யார் அவ? என் சக்காலத்தி. ஏய் மரியாதையா பேச. அவ மரியாதை என்ன பேசுறது? அவ யார் தெரியுமா? யாரு? இந்த மேடம். இது என்னது? இவ பேர் என்ன தெரியுமா? என் தம்பியை சொல்லுவாங்க. பேர் என்னப்பா? எந்திரியா? இவளை பார்த்தா முதல்ல எந்திரிக்குமா? ஆமா, என்னைய பார்த்து எந்திரிக்கல, உன்னைய பார்த்துட்டு எந்திரிக்கட்டும். முதல்ல உன்னைய பார்த்தா முதல்ல எந்திரிக்குமா? ஏய் இது என்ன வெயிலுக்கு வந்து வேண கட்டி மாதிரி இருக்கு. ஆளுகளை மண்டையில பாரு. ஆளு மண்டை பாரு. ஏண்டா உலகல பொம்பளை. ஏய் உலகல பொம்பளை கிடைக்கலையா? இவளாம் ஒரு ஆளு மூஞ்சி முகரையும் அப்பத்தா விட அப்பத்தா மாதிரி இருக்குடா. அவளை எல்லாம் எந்த குறையும் பேசாத. நீ வேணும்னா என் மூஞ்சில முழிக்காத. நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. ஏய் உன பொம்பளை எவ்வளவு கணக்கு தெரியறாடா? இவள ஒரு பொம்பளையா? மூஞ்சி முகர பேர் வேற எந்திரியா. எந்திரி கொந்தரேன. என்னை பாரியா விட்டு இதீ பாரியா. உனக்கு என்னடா ரசனை? இந்த குந்தாணி பயல. ஒரு அழகாடா. ஏய் காலால கோறாடா காலாலக்கு. ஏமா ஆத்தி இது என்ன காலு? கறி கட்ட மாதிரி இருக்கு. கால்ல ஒருத்தலாம், என் கையில ஒருத்தலாம், என் மண்டையில ஒருத்தலாம். இல்ல ஏய் அவளை சொல்ல விடு மாமா. நான் சொல்ல விடு நொல்ல விடு அப்படியே. ஏய் குத்திருவே குத்தி. மூஞ்சி மோரே ஒரு ஆத்துலயே பாத்துக்க. இதுல மிதிச்சு விடுவே. வந்துட்டேன். என்னை பாரியா விட்டு இதீ பாரு. அச்சம் இல்லாம இச்சம் இல்லாம வந்திருக்கானே. எனக்கு அத்தும்ல உனக்கு பொத்தும்ல. ஏய் பொம்பளை மாதிரி பேசு. பொம்பளைன்னா அடக உடக உன்னை பிடிச்ச அறுத்து விட அறுத்து. உனக்கு ரசனை ஏடா? இங்க உனக்கு ஆம்பளை வேணும்னா வேற போய் எவனையாவது பிடிச்சிக்கலாம். போய் வாழை மாத்திர போய் உனக்கு உனக்கு ஆம்பளை வேணா போய் வாழை மரத்துல ஏறி அடியே நீ நின்னா பகட்டிக்கிட்டு வரையண்டி எடுவட்ட முண்டை. மோல பொம்பளை எப்படி இருக்காது? ஏண்டா உனக்கு பொம்பளை கண்ணுக்கு தெரியலையா? ஏ மோல என் மகாலட்சுமி. ஐயோ மகாலட்சுமியா? அட குண்டாடி பயல. ஏ குண்டா. ஏ குண்டா எந்த குறையும் சொல்லாத. நீ என்ன தொடாதடா. அவள தொட்ட கையில என்ன தொடாத. ஏய் குடிப்பேன் டீ குடிப்பேன். போய் குடிப்பா. ஏற்கனவே நீ டீ குளிச்ச மாதிரி தான் இருக்க. ஏய் டீ குடிக்கிறியா? உனக்கு புருஷன் கிடைக்கல போய் வாழை மரத்துல ஏறு. போய் நீ பனை மரத்துல ஏறு. நீ போய் முருங்கை மரத்துல ஏறு. ஓ லத்தன மரத்துல ஊருக்குள்ள அடிக்கி விட்டுற. ஓ லட்சண மசல அப்படி நான் புட்டு வைப்பேன். நீ புட்டு நான் இட்லியே வைப்பேன். ஏய் ஓ லட்சணத்தை நான் சொல்லவா? ஓ லட்சணத்தை நான் சொல்லவா? இங்க சொல்லுவா. ஏங்க சொல்லுவா. ஏய் சொல்லுடி எடுவட்ட முண்டை. சொல்லுடி. ஏய் நீ சொல்லுடி. ஏய் வாழ்க்கையில சண்டை கொடுக்கப்படாது. சரி அமைதியா இருக்கணும். மரியாதையா நடந்துக்கிறேன். சே இவளா முத பொம்பளையா முதல்ல? இவள போய் கட்டி 5 வருஷம் பெட்டிக்காரன் வச்சிருந்தா. நீ 20 வருஷமா மிருதங்கார வச்சிருந்தா தானே? நீ ஆல்ரவுண்டர் வச்சிருந்த. நீ தாளகார வச்சிருந்தா எனக்கு தெரியாதா? நீ கோயில் பூசாரி. ஏ போ.
நீ போடி என்கிட்ட. ஐயோ உங்க 2 பேரை வச்சிருந்ததுக்கு நான் தான் இப்ப மறந்த குடிக்கிறேன். அமைதியா இருங்க வாங்க. வாழ்க்கையில சண்டை கொடுக்கறப்படா. ஏய் ஒற்றுமை முக்கியம். எதுக்குடா ஒற்றுமை முக்கியம்? ஏய், நீ வேற பொம்பளைய பார்த்தானே சரி இவ்வளவு ஒரு பொம்பளையா? ஏய் அவளை மட்டும் எந்த குறையும் சொல்லாத. குறை சொல்ல வேண்டாம். அவ இந்த கைய அடிச்ச கைய உடைச்சிருவேன். வீட்ல பண்ற வேலை ரவரவையா அறுத்து விடுவேன். மரியாதையா பேசிக்க தூமியா குடிக்குமாலே. யாரடா சொல்ல எடுவட்டம்ட? சீ அவ பொம்பளை அவ கால்களை கைகளை மாதிரி சண்டை ஓடுக்குற இப்ப அவளை பேசுறேன். சத்தம் எடுக்கறாங்க இங்க வாங்க. இருந்தாலும் நம்ம 2 பேரும் அக்கா வச்சு ஆயிரணும். சரி ஆயிருமா? நம்ம ஆமா 2 பேரும் ஆயிருக்கு போணும். நம்ம 2 பேரும் எப்பயுமே அக்கா வச்சு பிரிய கூடாது. எதுக்கு நம்மளுக்குள்ள சண்டை? நம்ம 2 பேரும் உரல்லையும் ஒரு உலக்கைய போட்டு நங்கு நங்குன்னு குத்தணும். அது எப்படி குத்துறது? மாத்தி குத்திக்கிறோம். எதுக்கு வாரத்துல 7 நாள் எதுக்கு இருக்கு? 3 நாள் ஓ வீட்டுல, 3 நாள் ஏன் வீட்டுல, மித்த 1 நாள் புதுக்கோட்டை ஆஸ்பத்திரிக்கு குளுக்க சேர்த்த போட்டோம். கேட்கல இல்ல. ஹலோ சரிப்பா அதான்டா நான் வேற ஏதோ இல்ல சொல்ல வராரு சித்தப்பு அப்படின்னு நினைச்சிட்டேன். அடியே இங்க வாங்க. என் தங்கச்சி வருது. சரி என் தங்கச்சி ரொம்ப பக்குவமா நடந்துக்கிறேன்னு. வெள்ளையம்மா விட்டா போதும் தங்கச்சி அண்ணே நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா நீங்க நல்லா இருந்தாவே நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். எந்த குறையும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். என் தோழி நல்லா இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீங்க வாங்கி கொடுத்த வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும். மீனாட்சி அம்மா மாதிரி நிக்கிறோம் நாங்க 2 பேரும். சரிம்மா ஆமா. நீ நல்லா சரி என்னத்தை அண்ணா வாடா இது யாருடா அது? அண்ணா யார் இது? இவங்கதான் நம்ம வீட்டு மகாலட்சுமி. என்னடா சொல்றீங்க? மகாலட்சுமியா? நம்ம மகாலட்சுமி ஏகமே வந்திருக்க அப்புறம் என்ன மகாலட்சுமி சொல்றீங்க? இவ மூஞ்சில புடிச்ச விளக்குமா? அப்பா அங்க காட்டுல புடிச்சவ என் செல்லம். அந்த உங்க நாத்துனா. நாத்துனாவா? நாத்துனா எப்படி? நாத்துனாண்டா இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். என்னது அண்ணன் என்னத்தை ஏத்துவாரு? அடியே ஒரு மொட்டை சைஸா போகுங்க கையே. என் தங்கச்சி என்ன நினைக்கு? தங்கச்சி ஏய் ஏத்துனாருன்னா அடிக்காதீங்க, ஏன் முன்னுக்கு அடிக்காதீங்க. அடியே எங்க அண்ணன் பல வருஷத்துல பல அடியா வாங்கிட்டு வராரு. நான் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி விட்டு அந்த பிள்ளை விட்டு அந்த பிள்ளை என்னன்னு சொல்ற நீ? இப்பதாம்மா நம்ம வீட்டு மகாலட்சுமி. அண்ணே இப்பதான் அண்ணே உங்க அத்தாச்சி எந்திரி. என்னது எந்திரியா? உங்க அத்தாச்சி எந்திரி. பேர் என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு. இன்னுமே நம்ம வாழ்க்கையே எந்திரிக்க போகுது. அப்ப இன்னுமே வந்து எந்திரி அப்படினா நம்ம வாழ்க்கையே அப்படி செல்வாக்கு வர போகுது. அப்ப இந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணும்ங்கறியா? வேணாம். என்ன பிடிச்சிருக்கிய? ஆமாமா. என்னடா சொல்றிய? இப்பதான் கிளி போல ஒரு கொண்டாடி இருந்தால உங்க அத்தாச்சி குரங்கு போல ஒரு அப்பாடி சொன்ன மாதிரி கொண்டாந்துருக்கு. ரொம்ப அழகா இருக்காங்க. சரிமா. நம்ம இடத்துக்கு நல்லா நம்ம வீட்டு வேலைக்கு நல்லா சிறப்பா செய்வாங்க. எல்லாமே நல்ல வேலை எல்லாம் நல்லா பாத்துக்குவாங்கல்ல. நல்லா பாத்துக்குவா. அதனால என்ன சொல்ல வரேன் அப்படினா ரொம்ப அடக்கமானவ. அழைத்த காரணம் என்னமா? அப்பா வந்து நம்மள கண்ணு கருத்துமா காவல பாக்க சொல்லிருக்கார். அப்பா இல்லாமட்டு வந்தாரு. ஐய் என்ன சொன்னாரு அப்பா? மொரகட்ட சிரிக்கி. அண்ணே அண்ணே அப்பா இங்க போய் எதுக்கு போய் விவரத்து அவர் என்ன சொன்னாருங்க? ஆதார் கொஞ்சலவா? ஏன் அப்படி பேசுறீங்க? என்ன உங்க அப்பா வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? உங்க கிட்ட போ சொன்னாரு. என்ன சொன்னாரு? இல்ல உங்க அப்பா வந்து அவங்க கிட்ட போ சொன்னாரு. எதுக்கு? ஏய் என்ன சொல்ற? எதுக்கு உங்களோட போய் காட்டு கொண்டு இருக்காரா? அதெல்லாம் சிரிச்ச மாமா சொல்றீ. உங்க கூட அப்புறம் நீங்க தான் கோவிக்கிறீங்க. இல்லடி நான் ஒண்ணு கோவிக்க மாட்டேன். அடி என் பேச்சு அப்படிதாண்டி. அடி என் பேச்சு அத்தாச்சி தானே அழுகாத. என் பேச்சு அப்படிதாண்டி. நீங்க வருவீங்கன்னு தான் நான் சந்தோஷமா இருந்தேன். சந்தோஷம்னா சந்தோஷம்னா ஆனந்தம். ஆனந்தம்னா ஆனந்தம்னா இன்பம். இன்பம்னா இன்பம்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா மகிழ்ச்சினா பூரிப்பு. ஆளுலகாடு அண்ணனே உயிரே பாட்டு
தங்கச்சி அண்ணே. ஒரே வரட்டு பறவைகளா பறவைலாம் வந்து போகணும்னா ஒரே விரட்டு ஆலோலம் 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 சாலோலமே மூடி 4 பேர் பெரிய உலக உட்காந்து எப்படியா திறந்து விடுவாங்க அவங்க என்னை மட்டும்தான் நல்லவன்னு சொல்லுவாங்க. அடியே இந்த மாதிரி பொம்பளை அடி நீ எடுத்து மேல ஓடுறி ஏன் நான் தானே நல்லவன். மேல எடுத்து